சுவிசேஷமா என்ற தலைப்பில் நற்கிரியை என்று பேச வந்துள்ளேன். மத்தேயு 5:16 என்னங்க சொல்லுது? இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள்னு சொல்றாங்க. ஆத்துமாக்களை பிசாசு இருள கட்டி வச்சிருக்கான். அந்த இருள் போகிறதுக்கு நற்கிரியை என்ற வெளிச்சம் அவங்களுக்குள்ள போகும்போது தான் இந்த இருள் மறையுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிலத்துல நம்ம விதைக்க போறோம். அந்த நிலத்துல முள்ளு, கல்லு, செடி, கொடி இதெல்லாம் இருந்துகிட்டே சுவிசேஷம் என்ற விதையை விதைச்சா நம்மளுக்கு பலன் தருவாங்க. சொல்லுங்க நடுவர்களே, பலன் தராது. அப்போ முதல்ல அதை சுத்தம் செய்யணும். நற்கிரியை என்ற சுத்தத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவிசேஷம் என்ற விதையை விதைச்சா நம்மளுக்கு நல்லா பலன் தருவாங்க. லூக்கா 10:30-37 படிச்சு பாருங்களேன். அதுல ஒரு ஆள் காயப்பட்டு குத்துயிரா ரோட்ல கிடக்குறாங்க. அப்போ முதலாவதா ஆசாரியர் வராங்க. அவங்க அவனை கண்டு பக்கமா விலகி போயிடுறாங்க. இரண்டாவதா லேவியன் ஒருவன் வராங்க. அவங்களும் அவனை கண்டுட்டு பக்கமா விலகி போயிடுறாங்க. மூன்றாவதா சமாரியர் ஒருவன் வராங்க. அவங்க அவனை கண்டு மனதுருகி காயம் கட்டி தண்ணீரும் திராட்சை ரசமும் வார்த்து தன்னோட சொந்த வண்டியில ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரத்தோட முதலாளி கிட்ட 2 காசு கொடுத்து இவளை பார்த்துக்கோங்க, நான் மீதி காசு வேணும்னா நான் போயிட்டு வரும்போது தரேன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, இந்த 3 பேர்ல யார் நற்கிரியை செஞ்சா? நல்ல சமாரியன் தானே நற்கிரியை செஞ்சாங்க. அப்புறம் சொல்றாரு ஏசப்பா, அந்த படியே நீ போய் செய்யுன்னு சொல்றாங்க. யார் படியே? அந்த சமாரியன் படியே போய் நீங்க செய்யுன்னு சொல்றாங்க, சொல்லுன்னு சொல்லல. அப்போஸ்தலர் 1:2 என்னங்க சொல்லுது? அவர் எடுத்துக்கொண்ட நாள் முதல் செய்யவும் சொல்லவும் சொன்னாரு. ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட நாள் முதல் செய்யவும் சொல்லவும் சொன்னாரு, சொல்லவும் செய்யவும் சொல்லல. அப்போஸ்தலர் 9:36-42 படிச்சு பாருங்களேன். அதுல தொற்காலஞ்ச தவித்தான ஒரு பெண்மணி வராங்க. அவங்க நிறைய தானங்கள்லாம் செய்வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க உடம்பு சரியாம இறந்துடுறாங்க. அப்ப அந்த கேள்வியை கேட்டு எல்லாரும் ஒருத்தம் காமிச்சு அழுகுறாங்க. அப்ப பேதுரு என்ன இங்க கூட்டமா நிற்கிது அழுகுறாங்க எல்லாரும் போய் கேட்கும்போது தொற்கால் இறந்துட்டாங்க, எங்களுக்கு தான தர்மம்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு பேதுரு முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உயிரோட வந்துடுறாங்க. அந்த அற்புதத்தை கண்டு அநேக பேர் விசுவாசிச்சு கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டுதாங்க சர்ச்சுக்கே போறாங்க. அவங்க தொற்காலஞ்ச தபித்தால் நற்கிரியை செய்யலைன்னா எப்படிங்க அந்த கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? அவங்க நற்கிரியை செஞ்சதுனால தானே ரட்சிக்கப்பட்டாங்க. யாக்கோபு 2:15-14 என்னக்கா சொல்லுது? ஒரு அக்கா அண்ணன் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அவங்க ஒரு விசுவாசி வராங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவங்க நீ சமாதானத்தோட போய் குளிர்காயி அப்படின்னு சாப்பாடு ஆறு அப்படின்னு சொன்னா எப்படிக்கா ஆறும்? அவங்களுக்கு தேவையானது நற்கிரி. அந்த நற்கிரியை செஞ்சுட்டு அவங்க சுவிசேஷம் சொல்லிட்டா அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொள்ளலாம். ஆத்மாதாயம் செய்வதற்கு வேதம் மிகவும் வலியுறுத்துகிறது. நற்கிரியே என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததான் நம்ம மத்தியில